முறுக்கெலாம் சுட டைம் ஆகும். ஸோ நான் தூங்க போகிறனால உங்களுக்கு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ என்ன எவ்வளோ மாவு இருக்குன்னா நீ இவ்வளோ மாவு இருக்குன்னா 3/4 கிட்ட ஆயிரும். ஸோ நான் ஸ்கூலுக்கு நான் தூங்க போகிறேன். ஸோ உங்களுக்கும் குட் நைட். ஸோ பாருங்கள் முறுக்கு சூப்பர் ரெடி ஆகிட்டுருக்கு. நாங்கள் எப்பயுமே இந்த ஒரு பக்கெட்டில் முறுக்கு போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லி சாப்பிடுவோம். ஸோ பாருங்கள், ஸோ முறுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு அடுத்த பேட்ச்சு. ஸோ நிறைய பேட்ச் போயிடுச்சுன்னா உங்களுக்கு எதுவுமே காட்டல. ஸோ நான் உங்களுக்கு 2 பாட்டு அதுக்குலாம் அப்லோட் பண்ணேன். ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எங்கள் அம்மா செஞ்சுட்டுருக்காங்க. ஓகே, ஸோ பாருங்கள் இந்த முறுக்கு செய்கிற இடமே இப்படி தான் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிக்க போகிறேன். ஸோ அதுக்குள்ளே முறுக்கை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ எங்கள் அம்மா டிவி தான் பார்த்துருக்காங்க. இப்போல்லாம் கத்தாங்க பாருங்கள். ஸோ முறுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து எத்தனை நாள் பேட்சுன்னு தெரியல, ஆனால் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ முறுக்கு டேஸ்ட்டாக எங்கள் அண்ணாவும் எங்கள் அம்மாவும் டேஸ்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோ நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு பாட்டாக தான் வருது, ஏன்றதுலாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு இந்த முறுக்கு எப்படி இருக்கிற மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் முறுக்கு செஞ்சவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிடுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.